டடா! இன்னைக்கு வீக்கெண்ட். ஸோ, அ ஆஸ் யூசுவல் அவுட்ஃபிட் தான் நான் போட போறேன். இது வந்து லாஸ்ட்டு ஐ மீன் தேர்ஸ்டே போட்ட அவுட்ஃபிட் இது. ஸோ, ஒரு ஷர்ட்டு இந்த ஷர்ட் வந்து Zudio பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே நான் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் பேக் இருக்கும். ஸோ, இந்த ஷர்ட் வந்து கைண்ட் ஆஃப் க்ராப் ஷர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இது Zudio. பட் ஆனா, நான் எடுத்ததுலயே ஒரு வொர்ஸ்ட்டான சாய்ஸ்னா இந்த ஷர்ட் தான். ஏன்னா, இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து என்னதான் நீங்க அயர்ன் பண்ணாலும், அது ஒரு மாரி கசங்கி போயே தான் இருக்கும். ஸோ, அதனால நான் ஒவ்வொரு வாட்டியும் இத வந்து அயர்ன் பண்ணி இத பழைய நிலைமைக்கு கொண்டு வரதே வந்து கஷ்டமா இருக்கும். அதனாலயே மோஸ்ட் ஆஃப் வந்து நான் இந்த ஷர்ட் வந்து போடவே மாட்டேன். ஸோ, இப்படி தான் ஓவரால் அவுட்ஃபிட் இருந்தது. ஸோ, ஆஸ் யூசுவல் இதுக்கு ஒரு வந்து ஜீன் போட்டிருந்தேன். ஸ்ட்ரெயிட் கட் ஜீனு. ஸோ, அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த பெல்ஸ் ஃபிட் ஜீன் தான் போட்டிருந்தேன். இந்த ஜீன் நெறைய நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோஸ்ல. நான் இதுலயும் அட்டாச் பண்றேன். இன்னமும் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. பட் நான் லிங்க் தரேன். இன்கேஸ் வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, ரொம்ப வொர்த் ஃபார் மனினா அந்த ஜீன் தான். ஸோ, எல்லாத்தோடையும் பேர் பண்ணி போடுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இன்னும் கால் சரியாகாததுனால நான் ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன். இல்லைனா ஷூ பேர் பண்ணியிருப்பேன். ஸோ, ஓவராலா அவுட்ஃபிட் இப்படிதான். நெறைய பேர் இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல என்னன்னு கேட்குறீங்க. அது பேண்ட்லாம் இல்ல. சாமிக்கு கயிறு குடுத்தாங்க. அது கட்டியிருக்கேன். ஸோ, எஸ் ஐ அம் இந்து. ஸோ, அதனால. அப்படியே பைக்ல ஒரு ரைட் போயிட்டு கேக் சாப்பிட்டேனே. டாட்டா பாய்.